يا رسول الله يا حبيب الله মনে বড় আশা ছিল যাব মদিনায়, মনে বড় আশা ছিল যাব. சத்திய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவிலே விளங்கி அதன் பிரகாரம் வாழ்ந்து இம்மையிலையும் மறுமையிலையும் வெற்றி பெறணும் என்ற பேர ஆர்வத்துடனும் ஆசையுடனும் ஜுல்ஹஜ்ஜுடைய மாதத்தின் முதலாவது நாள் இன்று நானும் நீங்களும் இந்த இடத்திலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதை இப்படியான சன்மார்க்க சொற்பொழிவை ஏற்படுத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எங்களுக்கு சொல்லியிருக்கின்றார்களோ அதை கேட்டுக்கொள்வதற்காக வேண்டி இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றீர்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எனக்கு முன்னர் 2 சகோதரர்கள் 2 தலைப்புகளிலே உரை நிகழ்த்தியிருக்கின்றார்கள். உண்மையில் எனது தலைப்புக்கு வருவதற்கு முன்னர் இப்படியான ஒன்று கூடலை ஏற்பாடு செய்த முதலாவது நிர்வாகத்துக்கு நான் நன்றி செலுத்திக் கொள்கின்றேன். எங்களுக்கு தெரியும், ரமலானுடைய மாதத்தில் மும்முரமாக நாங்கள் நன்மைகளை அடைய வேண்டுமென்று எங்களது நேரங்களை ஒதுக்கி நாங்கள் இந்த பள்ளி வாயிலே அமல்களில் ஈடுபட்டோம். ஆனால் ஜுல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 பற்றி உங்களுக்கு கூறியிருக்கலாம். என்றாலும் சென்ற ஜுல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் எங்களை விட்டும் போய்விட்டோம். ஆனால் இந்த ஜுல்ஹிஜ்ஜாவுடைய இந்த 10 நாட்களை நாங்கள் சிறந்த முறையில் அமல்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த பள்ளியுடைய இமாமாக இருக்கின்றவர் அந்த நிர்வாகத்தோடு இணங்கி எமது ஊரில் எமது சகோதரர்களுக்கு இந்த மார்க்கத்துடைய தெளிவை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த ஒன்று கூடலை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய ஜும்மாவுடைய ஹுத்பாவில் கூட மார்க்க கல்வியின் முக்கியத்துவம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக உருக்கமான ஒரு உரையை நிகழ்த்தினார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா மையுரிதில்லாஹு பிஹி ஹைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், யார் மீது அல்லாஹ் நலவை நாடுகின்றானோ அவர்கள் மீது அல்லாஹு தஆலா மார்க்க கல்வியை கொடுக்கின்றான். எத்தனையோ பேர் இன்று பாதை ஓரங்களிலே அரட்டை அடித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் என்னையும் உங்களையும் இந்த இடத்திலே ஒன்று சேர்த்திருக்கிறானே, இதற்கு முதலாவது நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த இடத்திலே உட்கார்ந்திருப்பதற்கு கிடைக்கின்ற நன்மைகள் ஏராளம். அந்த அடிப்படையில் சொல்லுகின்ற ஒவ்வொரு சொற்களையும் காது தாழ்த்தி கேட்டு எனது வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு அல்லாஹு தஆலா துணை புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது அந்திம நேரத்தில் இறுதி 23 ஆண்டுகள் அவர்கள் இந்த பூமியில் மக்களோடு மக்களாக சத்திய பிரச்சாரத்தை நிலைநாட்டினார்களே, அதனுடைய இறுதி உரை ஹஜ்ஜத்துல் வதா என்று சொல்லக்கூடிய அந்த உரையில் இருந்து ஓரிரு விடயங்களை சொல்லலாம் நினைக்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரிலே பிறக்கின்ற பொழுது அன்றிருந்த மக்கள் கல்லையும் மண்ணையும் தெய்வமாக எடுத்து வணங்கினவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கமா நகரிலே பிறக்கின்ற பொழுது வரட்டு கௌரவங்களோடும் முரட்டு பிடிவாதங்களோடும் கோத்திர பெருமைகளோடும் வாழ்ந்து கொண்டிருந்த சமூகத்துக்கு மத்தியிலே பிறக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கமா நகரிலே பிறக்கின்ற பொழுது பெண் குழந்தை பிறந்தால் குழி தோண்டி புதைக்கின்ற ஒரு சமூகத்துக்கு மத்தியிலே பிறக்கின்றார்கள். தனது கால்நடை பிரிதொருவனுடைய காணியில் புல்மேய்ந்ததற்காக வேண்டி பல ஆண்டுகள் சண்டையிட்டு அவன் இறந்ததற்கு பிறகு
அவனுடைய மண்டையோட்டில் மதுபானம் குடித்த ஒரு சமூகத்துக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கின்றார்கள். பிறந்து அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 ஆண்டுகள் அந்த மக்களோடு மக்களாக சிறந்த ஒரு முன்மாதிரி உள்ள மனிதனாக வாழுகின்றார்கள். 40 வயதை அடைந்த பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கிடைக்கின்றது. அப்பொழுது இந்த சத்திய பிரச்சாரத்தை நிலைநாட்ட வேண்டும், பகிரங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் முன்வருகின்ற பொழுது அவரோடு இருந்த சஹாபாக்கள் இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் கஷ்டப்பட்டு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எங்களுடைய கையிலே தந்திருக்கின்ற சொன்னால், நானும் நீங்களும் ஒரு முஸ்லிமான ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்து இங்கு ஒரு முஸ்லிமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இந்த பூமியிலே நிலைநாட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட தியாகங்கள், அவரோடு தோழமை கொண்ட அந்த சஹாபாக்கள் பட்ட தியாகங்களை நானும் நீங்களும் படிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறை படித்து பாருங்கள், ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறை படித்து பாருங்கள், சுமையா ரலியல்லாஹு அன்ஹு வரலாறை படித்து பாருங்கள், அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறை படித்து பாருங்கள், பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறை படித்து பாருங்கள். நாங்க எங்க இருக்கிறோம்? அவர்கள் பட்ட தியாகங்கள், அவர்கள் பட்ட கஷ்டங்கள் நாங்கள் அடைந்திருக்கின்றோமா? ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் போய் வருகின்றதை அவர் ஓர் எஜமாட்டியிடம் கொல்லன் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நாள் ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய ஒருவர் வந்து அவருக்கு ஒரு வாளை செய்வதற்காக வேண்டி கொடுத்திருந்தார்கள். அப்பொழுது அவர் தாமதமானதை இட்டு கேட்கின்றார், ஹப்பாபை காணவில்லையே. அப்பொழுது சொல்கிறார்கள், ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து நான் முகம்மதிடம் சில வார்த்தைகளை கற்றுக்கொள்வதற்கு போனதை கேள்விப்பட்டவுடன் அந்த எஜமாட்டி ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதே கொல்லனுடைய அந்த இரும்புகளை உருக்குகின்ற அந்த நெருப்பிலே அவரை தூக்க வைத்து அவர்களுடைய அந்த நெருப்பை அவர்கள் மூட்டுகின்றார்கள். அவருடைய உடம்பிலிருந்து அப்படியே சதைகள் வடிகின்றதை பார்க்கின்றோம். இதற்காக வேண்டி அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி, இந்த ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி துன்புறுத்தப்படுகிறார் என்று சொன்னால், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களிடம் இருக்கின்ற மார்க்கத்தை, எங்களுடைய கையிலே இருக்கின்ற மார்க்கத்தை நாங்கள் துஷ்பிரயோகம் செய்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறை எடுத்து பாருங்கள். கொடி கம்பத்திலே ஏற்றி வைக்கப்படுகின்றது. சுப்ஹானல்லாஹ், லாத் உஸ்ஸா மனாத் யகூத் என்ற சிலைகளை நீங்கள் வணங்குகின்றீர்களா? அல்லது அல்லாஹ் என்று அந்த முகம்மதை ரசூலாக நீ ஏற்றுக்கொள்கின்றதா கேட்கின்றார்கள். அவர்கள் சொன்னார்கள், முகம்மதுடைய காலில் ஓர் முள் தேய்ப்பதாக இருந்தாலும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. நான் லாத் உஸ்ஸா மனாத் என்ற சிலைகளை வணங்க மாட்டேன். ஈட்டிகளினால் அம்புகளினால் அவர்களுக்கு விடப்படுகின்றது. அவர்கள் ஷஹீதாக்கப்படுகின்ற வரலாறை பார்க்கின்றோம். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனது மர்மஸ்தானத்தில் ஹிந்தா குத்தி குத்தி கொலை செய்த வரலாறை படித்து பாருங்கள். சிலர் சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி ஒரு கையை ஒரு குதிரையிலையும், ஒரு காலை ஒரு குதிரையிலையும், இன்னொரு கையை இன்னொரு குதிரையிலையும், இன்னொரு காலை ஒரு குதிரையுடைய காலையும் கட்டி வைத்து, இந்த முகம்மதை நீ நபியாக ஏற்றுக்கொள்கின்றியா? அல்லாஹ்வை நீ ரப்பாக ஏற்றுக்கொள்கின்றியா? அல்லது லாத் உஸ்ஸா மனாத் யகூத் கண்ட கூடிய சிலைகளை ஏற்றுக்கொள்கின்றியா? அந்த நேரத்தில் அவர்கள் அல்லாஹ்வை ரப்பாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராகவும் ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி இரண்டு பக்கம் அந்த மிருகங்கள் ஓடி இரண்டாக கிழிக்கப்பட்ட வரலாறுகளை படித்து பாருங்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் படிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
23 ஆண்டுகள் தனது தாவா பிரச்சாரத்தில் அவர்கள் அந்த 23 ஆண்டுகளிலும் அவர்கள் ஆற்றிய உரைகள், அந்த வகையுடைய வரிகளை அவர்கள் சாறு விழுந்து இரத்தின சுருக்கமாக ஓர் உரை நிகழ்த்தினார்கள். பின்னால் வரக்கூடிய சமூகம் வழி தவறி போகக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உரை நிகழ்த்துகின்றார்கள். அவருடைய இறுதி தருவாயில் அவர்கள் இந்த மார்க்கத்தை பல கஷ்டங்களுக்கு மத்தியில் உருவாக்கின அந்த சஹாபாக்களை உருவாக்கினார்களே, அந்த மார்க்கத்தை இறுதியாக அவர்கள் மக்கள் மன்றத்திலே அவர்கள் சாட்சி வைத்து நான் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை பூர்ணப்படுத்தினேன் என்று கேட்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உரையை நிகழ்த்தப் போகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மகன், ஒரு தகப்பன் ஒரு மகனுக்கு சில அறிவுரைகளை சொல்லுகின்ற பொழுது அந்த மகன் சில நேரம் உதாசீனப்படுத்துவான். ஆனால் ஒரு மகனை அழைத்து தனது தகப்பன், மகனே, நான் சில விடயங்களை உனக்கு சொல்லுகின்றேன், காது தாழ்த்தி கேட்டுக்கொள், ஆர்வமாக கேட்பான். எப்ப தெரியுமா? ஒரு தகப்பன் நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற நேரத்தில், மகனே, உனது தாயை நீ கவனமாக பார்த்துக்கொள், மகனே, உனது 2 தங்கச்சிகளையும் கவனமாக பார்த்துக்கொள். அப்பொழுது பிள்ளை யோசிப்பான், வாப்பா ஏதோ அடைகின்ற போகின்றான், இறுதி தருவாயில் சில வசியத்தைகளை சொல்கின்றாரே என்று அந்த மகன் கேட்பானே. அது மாதிரி அல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்க்கையில் அந்த சஹாபா சமூகத்துக்கு எப்படி இந்த அல் குர்ஆனுடைய வஹியை 23 ஆண்டு காலமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வகையை சார் விழுந்து சுருக்கமாக அவர்கள் இரத்தின சுருக்கமாக சொன்ன விடயங்களை அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உரையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 10 ஜுல்ஹஜ் மாதம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை பார்த்து சொல்கின்றார்கள், ஹுது அன்னி மனாசிகக்கும், ஏ மக்களே, என்னிடமிருந்து ஹஜ்ஜுடைய கிரிகைகளை கற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்க்கையில் ஒரே ஒரு ஹஜ்ஜு தான் செய்திருக்கின்றார்கள். அப்பொழுது அந்த மக்கமா நகரிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை பார்த்து சொல்கின்றார்கள், இன்னும் 2-3 தினங்கள் இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுது அன்னி மனாசிகக்கும் ஃபலா அல்லி லா அல்காக்கும் பஅத ஆமி ஹாதா, எதிர்வரக்கூடிய வருடம் நீங்கள் என்னை சந்திக்க மாட்டீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். எனவே என்னிலிருந்து நீங்கள் ஹஜ்ஜுடைய கிரியைகளை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்து அந்த சஹாபாக்கள் எங்கெங்கெல்லாம் அரேபிய தீபகற்பத்தில் இருந்தார்களோ அந்த மக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்ல போகின்றார்கள் என்று கேள்விப்பட்டவுடன் படையெடுத்து எல்லா புறத்திலிருந்தும் மக்கள் அலையாக வரத் தொடங்கினார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரபாவுடைய எல்லைக்கும் நமிரா என்ற இடத்துக்கும் இடையில் பத்ருல் வாதி உரனா என்ற கூடிய ஒரு இடத்திலே வைத்து மக்களை பார்த்து அவர்கள் ஒரு உரை நிகழ்த்துகின்றார்கள். அவர்களுடைய அந்த கிரிகைகளை செய்துவிட்டு மக்களை பார்த்து அவர்கள் ஒரு உரை நிகழ்த்துகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அய்யுஹன் நாஸ், என் மனித சமூகமே, இஸ்மஉ கௌலி, நான் சொல்லுகின்ற இந்த செய்திகளை நீங்கள் காது தாழ்த்தி கேளுங்கள். ஃபஇன்னி லா அத்ரி லா அல்காக்கும் பஅத ஆமி ஹாதா, எதிர் வரக்கூடிய வருடம் நீங்கள் என்னை சந்திப்பீர்களா என்று தெரியாது. ஃபி ஹாதல் மௌகிஃபி அபதா, இந்த இடத்திலே நிற்பேனா என்று தெரியாது. இந்த அரபாவுடைய நாளில் நான் உங்களுக்கு உரை நிகழ்த்துவேனா என்று தெரியாது. எனவே என்னிடமிருந்து நீங்கள் சொல்லக்கூடிய செய்திகளை காது தாழ்த்தி கேளுங்கள். அப்பொழுது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அரபாவுடைய பேருரையை கேட்பதற்காகவே அந்த ஹஜ்ஜுக்கு வந்திருக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு வருவதற்கு முன்னர் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மக்காவிலிருந்து
அவர்களை யமனுக்கு கவர்னராக அனுப்புகின்ற பொழுது கூட சொன்னார்கள், யா முஆத் ஃபலஅல்லக இன்னக அஸா அன் தல்கானி பஅத ஆமி ஹாதா வலஅல்லக அன் தமுர்ர பிமஸ்ஜிதி ஹாதா வ கப்ரி. முஆத் ரலியல்லாஹு அவர்கள் ஒட்டகத்திலே ஏறி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து போகின்றார்கள். மதீனாவுடைய எல்லை தாண்டுகின்ற பொழுது முஆத் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், முஆதே இன்னக அன் தல்கானி பஅத ஆமி ஹாதா ஃபலஅல்லக இன்னக அஸா அன் தல்கானி பஅத ஆமி ஹாதா. எதிர்வரக்கூடிய ஆண்டு நீங்கள் என்னை சந்திப்பீர்களா தெரியாது. அன் தமுர்ர பிமஸ்ஜிதி ஹாதா வ கப்ரி, சில நேரம் எனது கபரை அல்லது இந்த மஸ்ஜிதை நீ தாண்டி போகக்கூடியவராக இருப்பீர்கள். அப்பொழுது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணிலிருந்து மாலை மாலையாக கண்ணீர் வடிகின்றது. சஹாபாக்கள் அந்த அளவு இரக்கமும் பாசமும் நேசமுமாக இருந்த அந்த அருமை தோழர்களுடைய நிலைமை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தருவாய் வழங்குகின்றது. தற்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் எங்களை விட்டும் பிரிய போகின்றார்கள், அதைத்தான் சொல்லுகின்றார்கள் என்று நினைத்து மாலை மாலையாக அழுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்களே, இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அஅராலக்கும் ஹராமுன் அலைக்கும் கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா அஃபி ஷஹரிக்கும் ஹாதா அஃபி பலதிக்கும் ஹாதா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன திமாஅக்கும், உங்களுடைய ஒவ்வொருவருடைய உயிரும், வ அம்வாலக்கும், உங்களுடைய ஒவ்வொருவருடைய சொத்துக்களும், வ அஅராலக்கும், உங்கள் ஒவ்வொருடைய மானமும் புனிதமானது. எப்படிப்பட்ட புனிதமானம் என்று சொன்னால், கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா, இந்த அரபாவுடைய 9வது நாள் எப்படி புனிதமானதோ, கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா வஃபி ஷஹரிக்கும் ஹாதா, துல்ஹிஜ்ஜா மாதம், அதாவது துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப், இந்த 4 மாதங்களும் புனிதமான மாதங்கள். இந்த புனிதமான மாதங்கள் எப்படி புனிதமானதோ அதே போன்று உங்களுடைய மானம், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய உயிர் புனிதமானது என்று. வஃபி பலதிக்கும் ஹாதா, இந்த மக்கமா நகரம் எப்படி புனிதமானதோ அதே போன்று இந்த 3ம் புனிதமானது என்று சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னார்கள், அதாவது இன்ன திமாக்கும் வ அம்வாலக்கும், நிச்சயமாக அவங்களுடைய உயிர். இன்று நாங்கள் பார்க்கின்றோம், இன்று யார் யாரை கொலை செய்கின்றான்னு தெரியாது, கொலை செய்தவனுக்கு தெரியாது நான் ஏன் கொலை செய்தது என்று சொல்லி, அதே போன்று கொலை செய்கின்றவனுக்கு தெரியாது நான் ஏன் கொலை செய்கின்றேன் என்று. அப்படிப்பட்ட ஒரு காலத்திலே நானும் நீங்களும் வாழுகின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் ஒருவருடைய கொலை செய்கிற விடயத்தில், ஒருத்தனை இரத்தம் ஓட்டு விடயத்தில் இன்று சர்வசாதாரணமாக பார்க்கின்றோம். முஸ்லிம் நாடுகள் இன்று சின்ன பின்னமாக்கி படுகின்றதை பார்க்கின்றோம். முஸ்லிம்கள் உடைமைகள் பறிக்கப்படுகின்றதை பார்க்கின்றோம். அதே போன்று அவர்களுடைய உயிர்கள் இன்று துச்சமாக மதிக்கப்படுகின்றதை பார்க்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவை அத்தனையும் அலா குல்லி ஷைஇன் மின் அம்ரில் ஜாஹிலியா, இது அத்தனையும் ஜாஹிலியாவுடைய மடமைத்தனத்துடைய பண்பாடுகள் என்று சொன்னார்கள். இதை நான் எனது காலுக்கு கீழ் கொண்டு போய் மிதிக்கின்றேன் என்று சொன்னார்கள். இன்று நாம் அவர்கள் சொன்ன விடயங்களை நாங்கள் பார்ப்போமே, ஆனால் இன்று ஒருவனுடைய உரிமையிலே இன்று போராடுகிற உரிமையிலே அவர்கள் பறிக்கின்றதை பார்க்கின்றோம். ஒருவனுக்கு கடன் கொடுத்தால் அவனுடைய கடனை கொடுக்காமல் அவன் அடம்பிடித்து கொண்டிருக்கின்றதை பார்க்கின்றோம். ஒருவனுடைய காணியை நான் அபகரிக்கின்றதை பார்க்கின்றோம். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, வஅராலக்கும், இது எங்களிடம் இருக்கின்றதா? அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வஅராலக்கும், அதாவது ஒருவனுடைய மானம். இன்று ஒருவனுடைய ஒரு செய்தி அவன் வெட்கப்படுகின்றான், தனது செய்தி சமூகத்துக்கு போகக்கூடாது என்று இன்று மீடியாக்களின் ஈடாக பேனை முனைகளின் ஊடாக ஒருவனுடைய மானத்தை கிழிக்கின்றதை பார்க்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று ஒருவனுடைய குறையை தேடி தேடி இருந்ததை பார்க்கின்றோம். எங்கெல்லாம் யாரெல்லாம் ஒருவனுடைய குறையை தேடி தேடி இருக்கின்றானோ அல்லாஹ் அவனுடைய குறையை தேடி தேடி அவனை அவமானப்படுத்துவான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யாருடைய குறையை அவன் அம்பலப்படுத்துகின்றானோ அவனுடைய குறைகளை அல்லாஹ் அம்பலப்படுத்துவான். ஒருவனுடைய குறையை கண்டால்
அவனை அழைத்து இப்படியெல்லாம் நடந்திருக்கிறது கேட்காமல் பகிரங்கமாக பரப்புகின்றதை பார்க்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வாராலக்கும் ஒருடைய மானம் புனிதமானது. மீடியாக இன்று வாட்ஸ்அப் நூடாக, ஃபேஸ்புக் நூடாக இன்று எத்தனை பேர் மானத்திலே கை வைக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உருவாக்கின சமூகத்தை பார்த்து சொன்னார்கள், என்ன? இன்ன திமாக்கும் வ அம்வாலக்கும் வ ஆராலக்கும் கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா வஃபி பலதிக்கும் ஹாதா வஃபி ஷஹரிக்கும் ஹாதா. இந்த நாள் எப்படி புனிதமானதோ, இந்த மாதம் எப்படி புனிதமானதோ, இந்த ஊர் அதாவது மக்கமா நகரம் எப்படி புனிதமானதோ, ஒருவனுடைய மானம் புனிதமானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ் ஃபத்தகும் ஃபின் நிசா, பெண்கள் விடயத்தில் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஃபஇன்னகும் அஹஸ்துமுஹுன்ன பிஅமானத்தில்லாஹ், நீங்கள் பெண்களை அல்லாஹ்வுடைய அமானிதமாக பெற்றிருக்கின்றீர்கள். வஸ்தஹ்லல்தும் ஃபுரூஜஹுன்ன பிகலிமத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய கலிமாவை கொண்டு நீங்கள் அவருடைய கற்புகளை நீங்கள் ஹலாலாக்கி இருக்கின்றீர்கள். இன்று பெண்கள் விடயத்தில் ஆண்கள் என்ன செய்ய வேண்டும், ஆண்கள் விடயத்தில் பெண்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, வலக்கும் அலைஹின்ன, அதாவது பெண்களுக்கு சில உரிமைகள் இருக்கின்றது. ஃபஇன் ஃபஅல்ன ذلك, அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெண்களே நீங்கள் உங்களது கணவன் தனது வீட்டுக்கு எவனை வெறுக்கின்றானோ அவனை உங்களுடைய விருப்பை மிரிப்பதற்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாது. பெண்களே, நீங்கள் கணவன்மாருடைய விடயத்தில் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் எடுத்திருக்கின்றீர்கள், ஒரு அமானிதத்தை நீங்கள் எடுத்திருக்கின்றீர்கள். அதனால வஸ்தஹ்லல்தும் ஃபுரூஜஹுன்ன பிகலிமத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய கலிமாவை கொண்டு நீங்கள் அவருடைய கற்பை நீங்கள் ஹலாலாக்கி இருக்கின்றீர்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே பெண்கள் விடயத்தில் ஆண்களாக இருக்கின்றவர் கவனமாக இருக்க வேண்டும். அவர்களை நாங்கள் வேலைக்காரிகளாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவர்களை நாங்கள் ஹலாலாக்கி இருக்கின்றோம் இந்த ஆசைகளுக்காக வேண்டி அவர்களை நாங்கள் வேலைக்காரியாக, எனக்கு சமைத்து தர வேண்டும், ஆடைகளை கழுவி தர வேண்டும் என்று நாங்கள் பெண்களை நாங்கள் அடிமைகளாக ஆக்கக்கூடாது. அப்படி பெண்கள் மானக்கேடான அருவருக்கத்தக்க செயல்களில் ஈடுபடுகின்றதாக இருந்தால் அவர்களை என்ன செய்ய சொன்னார்கள்? ஃபதரிபூஹுன்ன தர்பன் கைர முபர்ரிஹின், அடியுங்கள், அவர்களுக்கு காயம் ஏற்படாத விதத்திலே நீங்கள் அவர்களுக்கு அடியுங்கள். அதே ரசூல் அல்லாஹ் தஆலா சொல்கின்றார் எப்படி என்று சொன்னால், ஃபஇதுஹுன்ன, அவர்களுக்கு அறிவுரை சொல்லுங்கள். அவர்கள் ஏதாவது மானக்கேடான செயல்களில் ஈடுபட்டால் அவர்களுக்கு நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள். அதையும் கேட்கவில்லை என்று சொன்னால் வஹ்ஜுருஹுன்ன, படுக்கை விட்டும் அவர்களை கொஞ்சம் ஒதுக்குங்கள். அப்படியும் கேட்கவில்லை என்று சொன்னால் ஃபதரிபூஹுன்ன லர்பன் கைர முபர்ரிஹின், அவர்களுக்கு நீங்கள் காயம் ஏற்படாத விதத்தில் அவர்களுக்கு அடியுங்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெண்கள் விடயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் ஹலாலாக எடுத்திருக்கின்ற பெண்களை திருமணம் முடித்திருக்கின்றோம், அந்த பெண்கள் விடயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதே போன்று ஆண்களுக்கு சில பொறுப்புகள் உள்ளன. வலஹுன்ன அலைக்கும் ரிஸ்குஹுன்ன வகிஸ்வத்துஹுன்ன பில் மஅரூஃப், ஆண்களுக்கு பெண்கள் விடயத்திலே மிகவும் முக்கியமான சில விடயங்கள். அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும், அவர்களுக்கு நீங்கள் ஆடை அணிவிக்க வேண்டும், அவருடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று நாம் பார்க்கின்றோம், எந்த வீட்டை எடுத்துக்கொண்டாலும் சர்வசாதாரண சின்ன சின்ன விடயங்களுக்கு தலாக்கிலே போகின்றதை பார்க்கின்றோம். இஸ்லாமிய சரியான முறையில் படிக்க வேண்டும். பெண்களை திருமணம் முடிக்கின்றதை பார்க்கின்றோம். முடித்த பெண்களோடு இன்று வாழ முடியாமல் இன்று பல காதி நீதி கோர்ட்டுகளில் இருக்கின்றதை பார்க்கின்றோம். சாதாரண விடயங்களுக்காக வேண்டி அவர்களை சண்டையிடுகின்றோம், அவர்களை அடிமையாக பார்க்கின்றதை பார்க்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உரையிலே சொன்ன மிக முக்கியமான விடயம், அந்த பெண்கள் விடயத்திலே நீங்கள் மிகவும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஃபத்தகுல்லாஹ ஃபின் நிஸா ஃபஇன்னகும் அஹஸ்துமுஹுன்ன பிஅமானத்தில்லாஹ் வஸ்தஹ்லல்தும் ஃபுரூஜஹுன்ன பிகலிமத்தில்லாஹ்.
அவர்களை நீங்கள் அமானிதமாக நீங்கள் எடுத்திருக்கின்றீர்கள், அவருடைய கற்புகளை நீங்கள் ஹலாலாக்கி இருக்கின்றீர்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாங்கள் அவர்களுடைய விடயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, அய்யுஹன்னாஸ் இன்னஹு லா நபியும் பஅதி, எனக்கு பிறகு எந்த நபியும் வரப்போவதில்லை. வலா உம்மத்தும் பஅதக்கும், எனக்கு பிறகு எந்த ஒரு உம்மத்தும் வரப்போவதில்லை. அலா ஃபஅபுது ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். வஸல்லு ஹம்ஸக்கும், 5 நேரங்கள் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். வசூமு ஷஹ்ரக்கும், ரமலானுடைய மாதத்தை அடைந்தால் நீங்கள் நோன்பு பிடித்துக் கொள்ளுங்கள். வஅத்து ஜகாத்த அம்வாலிக்கும், உங்களுடைய செல்வத்தை நீங்கள் கணக்கு பார்த்து ஜகாத்தை கொடுத்து கொள்ளுங்கள். வதுஹிஜ்ஜூன பைத்த ரப்பிக்கும், இறைவனுடைய ஆலயத்தை நீங்கள் தரிசித்து ஹஜ் செய்துங்கள். வஅத்தியூ உலாத்த அம்ரிக்கும், உங்களுடைய தலைவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். ததுகுலு ஜன்னத ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனுடைய அந்த சுவர்க்கத்தை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நாங்கள் 5 நேர தொழுகைகளை தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ரமலானுடைய மாதத்தை அடைந்தால் நோன்பு குடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஜகாத் கொடுக்கக்கூடிய தகுதியுள்ளவர்கள் அவர்களுடைய கணக்கை பார்த்து ஜகாத் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று ஹஜ் கடமை இருக்கின்றவர்கள் கட்டாயம் ஹஜ்ஜை செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இறுதியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அய்யுஹன் நாஸ், ஏ மனிதர்களே, வஅன்தும் துஸ்அலூன, நீங்கள் மறுமை நாளில் விசாரிக்கப்படுவீர்கள். நீங்கள் மறுமை நாளில் நான் இந்த சத்திய மார்க்கத்தை, இந்த விடயங்களை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேனா என்று மறுமையிலே விசாரிக்கப்படும் போது, ஃபமா அன்தும் காயிலூன், நீங்கள் என்ன சொல்ல போகின்றீர்கள் என்று அந்த சஹாபாக்களை பார்த்து கேட்கின்றார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அந்த சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், காலு நஷ்ஹது அன்னக கது பல்லகத வ அத்தைத்தல் அமானா வ நஸஹ்தல் உம்மா. காலு நஷ்ஹது, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த சத்திய பிரச்சாரத்தை நீங்கள் எங்களுக்கு சொல்லினீர்கள், நாங்கள் அதற்கு சாட்சியாக இருக்கின்றோம். வ அத்தல் அமானா, இந்த அமானியத்தை நீங்கள் நிறைவேற்றியிருக்கின்றீர்கள் அல்லாஹ்வுடைய தூதரே. எனவே நாங்கள் அந்த விடயத்திலே சாட்சியாக இருக்கின்றோம் என்று சொல்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இர்ஃபஉஹா இலஸ் ஸமா, அவருடைய விரலை ஆட்காட்டி விரலை வானத்தின் பக்கம் உயர்த்தி சொன்னார்கள், அல்லாஹு அஷ்ஹத், இறைவா, இதோ மக்கள், இப்படி கீழே விட்டு மேலே உயர்த்தி சொன்னார், இதோ மக்கள் எனக்கு சாட்சியாக இருக்கின்றார்கள், நான் இந்த விடயத்திலே பூர்ணப்படுத்தியிருக்கின்றேன் என்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் வசனத்தை இறக்குகின்றான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்கள் பரிபூர்ணப்படுத்தியிருக்கின்றீர்கள். எனவே இந்த மார்க்கம் பரிபூர்ணப்படுத்தப்பட்ட ஒரு மார்க்கம், அல்லாஹ்விடமிருந்து வந்த மார்க்கம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது, இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம் என்று சொன்னால் அது இஸ்லாமிய மார்க்கம். வமை யப்த கைரல் இஸ்லாமி தீனா, யாரொருவன் இஸ்லாம் அல்லாத ஒரு மார்க்கத்தை பின்பற்றுகின்றானோ ஃபலை யுக்பல மின்ஹு, எனவே அது அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை படித்திருக்கும் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். இஸ்லாத்தை இன்னும் படிக்க வேண்டும், மஸ்ஜிதிலே வந்து அமர வேண்டும், இருக்கின்ற ஹல்காக்களிலே குர்ஆன் வகுப்புகளிலே நாங்கள் ஒன்று சேர வேண்டும், மார்க்கத்தை தெளிவை தேட வேண்டும். வெறுமனே நாங்கள் ஏதோ குறைகளை சொல்லிவிட்டு போகின்றவர்கள் அல்லாமல் நாங்கள் இந்த மார்க்கத்தை படிக்கிறதுக்கு நாங்கள் ஆசை வைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் யாரெல்லாம் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்களுக்கு பிரச்சினைகள் வரும், துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும், கஷ்டங்கள் வரும். இவைகளை சகித்து கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா கூட சொல்கின்றான், அஃப ஹஸிபத்தும் அன் ததுகுலல் ஜன்னத, நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா நீங்கள் சுவர்க்கத்துக்கு மிகவும் இலகுவாக போக முடியும் என்று சொல்லி. மஸ்ஸத்துஹுமுல் லர்ரா, உங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும், துன்பங்கள் வரும். வஸுல்ஸிலு, உங்களை வந்து ஆட்டம் காண செய்யும். மத்தா நஸ்ருல்லா, அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும் என்று கேட்கக்கூடியதாக சஹாபாக்கள் இருந்தார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே,
உங்களுக்கு தெரியும், இந்த சத்திய கொள்கைக்காக வேண்டி ஆரம்பத்திலிருந்து இந்த ஊரிலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆளாக இருக்கின்றோம். இவ்வாறான அழகான ஒரு மஸ்ஜிதை நாங்கள் கட்டி, இந்த இடத்திலே நாங்கள் உண்மையான தூய்மையான விதத்தில் இந்த பள்ளியை கட்டி, இதிலே இன்று விரல் விட்டு சில ஆக்கள் இருக்கும் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் மறுமை நாளிலே சாட்சி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே எங்களுக்கு ஒரு தார்மீக பொறுப்புள்ளது. எனவே இந்த மார்க்கத்தை எதெல்லாம் நாங்கள் கேட்டிருக்கின்றோமோ, இதெல்லாம் படித்திருக்கின்றோமோ, எங்களோட வாழ்க்கையிலே வருவதற்கு பேசுகின்ற நானாக இருக்கலாம், கேட்கின்ற நீங்களாக இருக்கலாம், இந்த சத்திய மார்க்கத்தை ஏற்றிருக்கின்றோம். நாங்கள் கத்தம் பாத்திகா இல்லை என்று சொல்கின்றோம், ராத்திபுகள் இல்லை என்று சொல்கின்றோம், இல்லாத நாங்கள் விட்டு விட்டு இதுக்கு வந்திருக்கின்றோம். எனவே நாங்கள் இருக்கின்ற கொள்கையிலே உறுதியாக இருக்க வேண்டும். இந்த மார்க்கத்தை தூய்மையான வடிவிலே நாங்கள் விளங்கி அதன் பிரகாரம் வாழ்ந்து இம்மையிலையும் மறுமையிலையும் வெற்றி பெற இறைவன் அருள் புரியான வேண்டி விடைபெறுகிறேன். வஆகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.